ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல ஹெல்த்தியான கிறிஸ்பியான ராகி தோசை. இதுக்கு சூப்பராக ஒரு சட்னி, இது ரெண்டும் பண்ணி நம்ம சாப்பிடும் பொழுது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளோர், அதாவது முளைக்கட்டின மாவு, கேழ்வரகு மாவு. இது அம்ரிஸ் பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். இவங்களோட கான்டாக்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்ப நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட 1/2 கப்பு கருப்பு கவுனி அரிசி மாவு. இது இல்லைன்னா நம்ம சாதாரண அரிசி மாவு எப்போதும் வீட்டில் இருக்கும் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப்பு தோசை மாவு சேர்க்குறேன். தோசை மாவில் சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு தோசை இனிமேல் டேஸ்ட்டாக வரும். இந்த ராகி தோசை அந்த புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கும்ல, அதனால். இது இல்லைன்னா 1 கப்பு திக்கு கர்டு, நல்ல திக்கான தயிர் சேர்த்துக்கோங்க. தண்ணி வேணுங்கிற அளவுக்கு சேர்க்கணும். இது ஒரு மாவு ஒவ்வொரு மாதிரி இழுக்கும். நான் இப்போ முதல்ல 1 கப்பு போடுறேன். இதில் 1 டீஸ்பூன் இந்துப்பு சேர்க்குறோம். பிங்க் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போது இந்த விஸ்கு வச்சு நல்லா இந்த லம்ஸ் இல்லாமல் கலந்துக்கோங்க. ஸோ இது கலக்கும் பொழுது தான் தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும் அப்படின்னு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னொரு கப்பு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 கப்பாக சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இப்போ இதுவும் பத்தாது, தண்ணி பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. இன்னொரு கப்பும் எடுத்துக்கலாம். இன்னொரு கப் எடுத்து அதே மாதிரி முதல்ல பாதி கப்பு ஊற்றுவோம். ஸோ இது மிக்ஸ் பண்ணி பார்க்கும்பொழுது இன்னும் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இது ரவா தோசை மாதிரி பண்ண போகிறோம். அதனால் நல்லா தண்ணி ஊற்றலாம். நான் டோட்டலாக இந்த கப்லேயே 3 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்படியே இருக்கட்டும். ஏன்னா இந்த மாவு எல்லாமே கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஓகே. 1 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலையும் கிள்ளிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதே மாதிரி பொடியாக நறுக்கிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் ஜீரகம். இந்த மிளகா, கருவேப்பிலை, ஜீரகம் நல்லா மிக்ஸ் ஆகணும் இல்லையா, அதனால் நல்லா கசக்கினா மாதிரி பண்ணி கலந்து விட்டுடுங்க. ஸோ இது இப்போ சரியாக இருக்குது. இது இப்படியே இருக்கட்டும். தட்டு போட்டு மூடி வைங்க. சட்னி ரெடி பண்ணிவிடுவோம். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன் நான். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. 2 டீஸ்பூன் கருப்பு உளுந்து சேர்க்குறேன். இது கூட 2 டீஸ்பூன் பச்சை பயறு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உடம்புக்கும் நல்லது, டேஸ்டியாகவும் இருக்கும். 4 காஞ்ச மிளகா. இது நல்லா வறுத்து விடணும். நல்லா செவக்க வறுக்கணும். நல்லா இது நல்லா வறுப்பட்டு முடியும் பொழுது நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடணும். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சட்னி வித்தியாசமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ராகி அண்ட் கருப்பு கவுனி அரிசி கலந்து தோசை பண்ணும்போது தோசையே டேஸ்ட்டு, இந்த சட்னியும் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஒரு பெரிய வெங்காயத்தை சும்மா ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க. நல்லா தோலை உரித்து க்ளீன் பண்ணிவிட்டு இது கண்ணாடி வதக்கினா போதும். அந்த பச்சை வாசனைலாம் போய் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற அளவு ஒரு குட்டி பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இல்லைனா ஒரு பாதி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க போதும். இதையும் நல்லா வதங்கினப்புறம் இதோடு சேர்த்து வதக்கி ஓரமாக வச்சுட்டு இப்போ 2 பெரிய தக்காளி அதையும் நறுக்கிட்டு சேர்க்க போகிறோம். இது பேன் பெருசாக இருக்கிறதுனால இதுலேயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி பண்ணிக்கலாம். நீங்கள் கடாயில் பண்ணுறீங்கனாக்கா முதல்ல இந்த பருப்பெல்லாம் வறுத்து கொட்டிட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளியை வதக்கிக்கோங்க. இப்போ 2 தக்காளி இது நல்லா சாஃப்ட் ஆற வரைக்கும் வதக்கினா போதும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா லோவில் வச்சுக்கோங்க. இது அழகாக வறுபட்டுடும், வதங்கிடும். இது நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் எல்லாத்தையும் இப்போ கலந்து விட்ட மாதிரி வதக்கிடணும். இப்போ இது ரெடியாக இருக்குது. இதில் கல்லுப்பு சேர்க்க போகிறேன். வேணுங்கிற கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அது கூட ஒரே ஒரு சின்ன துண்டு புளி, அதையும் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ்லேருந்து இறக்கிடுங்க. ஆறட்டும் கம்ப்ளீட்டாக. இது நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடுவோம். இதை போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தக்காளியில் இருக்கிற அந்த வெங்காயத்தில் இருக்கிற அந்த இதுவே வதக்கினா கூட ஒரு ஈரம் இருக்கும். ஸோ அதுலேயே அரைச்சிடலாம் சட்னியை. நல்லா பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணியை சேர்க்காமல் ரெடியாக எடுத்து
நான் வந்து இன்றைக்கி கெட்டி சட்னியாக தான் வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா தண்ணி கலந்துக்கலாம் தாராளமாக, வேணுங்கிற அளவுக்கு. இதுக்கு ஒரு தாளிப்பு, கருவேப்பிலையோட கடுகு உளுத்தம்பருப்பு நல்லெண்ணெயில் தாளித்து சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டோன்னா சட்னி ரெடி. இப்போது தோசையை வாத்தோன்னா சுட சுட நம்ம வந்து இந்த சட்னியை வச்சு கொடுத்தோன்னா சாப்பிட்றதுக்கு அபாரமாக இருக்கும், ரொம்பவே நல்லது. இந்த பேட்டர் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அப்புறம் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப ஆப்ட் இது. இது வந்து என்னென்னா தோசைக்கல், இரும்பு தோசைக்கல்லை வந்து நான் சீசனிங் பண்ணுறேன். எதுக்குனாக்கா, நேற்றுக்கு வந்து நான் சப்பாத்தி பண்ணேன், தட் இஸ் முன்னாடி நாள் சப்பாத்தி பண்ணியிருக்கேன். சப்பாத்தி பண்ணினா மறுநாளைக்கு கண்டிப்பாக அந்த தோசை வந்து கிண்டி கிண்டி தான் வரும். நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, அந்த மாதிரி வெத்தலையை வச்சு சீசனிங் பண்ணிவிடுவேன். சூப்பராக அதாவது தவாவை சூடு பண்ணிவிட்டு இந்த வெத்தலையை வச்சு நல்லா அந்த வெத்தலை சுருங்குற அளவுக்கு நல்லா பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக வரும் தோசை. கொஞ்சம் கூட கிண்டாமல், அந்த அடியில் ஒட்டாமல் பிடிக்காமல் அப்படியே வந்து ரவா தோசை மாதிரி பார்க்க வேண்டியது தான். நம்ம ஓரங்களில் எண்ணெயும் சேர்க்குறோம். ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க ஒரு 1 minute. இப்போது மேலே வந்து கொஞ்சம் நெய் சேர்க்குறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அதை மாதிரி விட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா கிறிஸ்பாக வெந்துட்டுருக்கு. இதை அப்படியே மடக்கி சாப்பிட்டு விடலாம். வேணும்னா ஒரு தடவை திருப்பிக்கோங்க. திருப்பி போட்டுட்டு ஜஸ்ட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் அவ்வளோதான், எடுத்துடலாம். தோசையை நல்லா கிறிஸ்பியாக அருமையாக டேஸ்ட்டாக உடம்புக்கு ஆரோக்கியமான ராகி தோசை ரெடி. இதே மாதிரி எல்லா தோசையும் பண்ண வேண்டியது தான். இந்த ஸ்டவ்வோட இந்த ஃப்ளேம் மட்டும் நீங்கள் மீடியம், லோ, ஹை எப்படி வேணுமோ மாற்றி மாற்றி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரே மாதிரி தோசை வரும், கருகாமல். ஸோ இதுதான் டெக்னிக், வேறு ஒன்றுமே கிடையாது. எப்போல்லாம் சப்பாத்தி பண்ணுறோமோ இந்த மாதிரி வெத்தலையை வச்சு சீசனிங் பண்ணிக்கோங்க, சூப்பராக வரும். சூப்பரான டிப்ஸ் அது. இந்த நெய் சேர்க்குறது உங்களுக்கு பிடிக்கலைன்னா சேர்க்க வேண்டாம், டோட்டலி ஆப்ஷனல். இது வந்து மெயினாக வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அண்ட் டயபெட்டிஸ்க்கு நிஜமாகவே ஒரு வேளை டிஃபனாக சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், தோசை ரெடி. 2 தோசையோட நம்ம கொஞ்சம் சட்னியை வச்சு பரிமாறிடலாம். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். சட்னியோடு கொடுக்கலாமா இப்போது? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உடம்புக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உணவே மருந்து. ஹெல்த் இஸ் வெல். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.